வெங்காயம் இருக்கா? வடாத்து மாவு உங்ககிட்ட இருந்ததுன்னா சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த வடாம். இதை வெங்காய வடாம்னு சொல்லுவாங்க, கிள்ளு வடாம்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு வடாத்து மாவு ரெடி பண்ணிப்போம். நம்ம குழல் வடாத்துக்கு ரெடி பண்ணுற அதே மாவு தான் இது. 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அதாவது 5 டம்ளருக்கு 1 டம்ளர்ன்றது கணக்கு. மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்தது சளிச்சுன்றலாம் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 300 ml பிடிக்கிற டம்ளர் அளவு சொல்லியிருக்கேன். மாவு ரெடி பண்ணி வச்சுருவோம். இதுக்கு அடிகனமான பாத்திரமோ இல்லைனா குக்கரோ எடுத்துட்டு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். அதாவது 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணின்னு கணக்கு. 2 டம்ளர் மாவு எடுத்ததுனால 5 டம்ளர் தண்ணி விட்டு கொதி வர விடுவோம். 10 பச்சை மிளகாய் இந்த சைஸ் தான் சேர்த்துன்றலாம். மிக்சி ஜாரில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். பெரிய வெங்காயம் 2 இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டுலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 20 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டுருங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போது ஒரு கொதி வந்துடுத்து அரைச்சி விழுத சேர்த்துன்றலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துருவோம். வெங்காயத்தையும் சேர்த்துன்றலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 2 டம்ளர் மாவை சேர்த்துருவோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுன்றலாம். கட்டியே இல்லாமல் கலரணும். இப்போ இது ரெடியாக எடுத்து இது செக் பண்ணுவோம் பர்ஃபெக்டாக வெந்துட்டான்னு. மாவை தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழிச்சு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லைனா காட்டன் கிளாத்லேயோ இது மாதிரி கிள்ளிண்டு இந்த வடாத்தை போட்டுருவோம். இதை 3-4 நாளுக்கு வெயிலில் நல்லா காய வச்சுருவோம். 3 நாள் கழிச்சு நல்லா காஞ்சி வந்துடுத்து. இதை பொரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் டாப் கிளாஸாக இருக்கும். குழல் வடாத்துக்கு நீங்கள் மாவு அரைச்சின்னு வந்தீங்கன்னா இந்த வடாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.